ஹலோ மக்களே, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம எந்த வண்டியை பத்தி ரிவ்யூ எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, பஜாஜோட NS 200 பத்தி தான் இந்த வீடியோல ரிவ்யூ எடுக்க போறோம். NSக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கூட NSன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். NS 200 NSல எதை எடுத்தாலும் நிறைய பேர் பிடிக்கிறவங்க இருக்காங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம NS 200 பத்தி தான் நம்ம இங்க இதுல ரிவ்யூ சொல்லியிருக்கோம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். அந்த வண்டியோட ரிவ்யூ போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த NS 200 பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்எல்லாம் தந்திருக்காங்க புது டிசைனில். இப்போ பழைய மாடலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்திருக்க மாட்டாங்க. இது எப்போ மாறிடுச்சுன்னா NS 400ன்னு ஒன்று லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டிஆர்எல்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இது லைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் எல்இடி லைட் செட்டப் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்படியே இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க. அதில் இருந்து சேஞ்சஸ் இல்லை. கரெக்டாக குட்டி குட்டியோண்டா நல்லா பார்க்க நல்லா இருக்குது. பேக் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்இடி. அப்புறம் இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு எல்இடி தான் தந்திருக்காங்க. ஃபுல் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி செட்டப் தான் நம்மளுக்கு இந்த NS 200 தந்திருக்காங்க. அப்புறம் இதோட லுக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்துடலாம். லுக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்போர்ட்ஸ் பைக் மாடல்லாம் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்கில் நல்ல ஒரு நேக்கட் பைக்காக நமக்கு நல்லா தந்திருக்காங்க. பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு கொஞ்சம் ப்ராடராக தெரிஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தூரத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ஸ்போர்ட் பைக்கு ஒரு ஃபீல் தருது. அதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் தந்திருக்காங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர்லாம் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா உள்ளார பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல், அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரில் கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரைடர் ஏதாவது உட்காராங்கன்னா அவங்களுக்கு இடிக்காமல் இருக்க ஒரு மாதிரி ஒரு சேஃப்டிக்கு ஒரு ரப்பர் மாதிரி ஒரு இது தந்துருக்காங்க. அது இந்த டேங்கில் டேரெக்டாக படாமல் முன்னாடி புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்மளுக்கு ஒரு சேஃப்டிக்கு இங்கே தந்திருக்காங்க. டோட்டல் மீது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்புறம் மைலேஜ் பற்றி பார்த்துடலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த NS 200 ஒரு 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. அப்புறம் மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40.63 கிலோமீட்டர்ஸ் தரோன்னு க்ளைம் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ தருதா இல்லையான்னு NS யூசர்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் சீட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை ஸ்ப்ளிட் சீட்ஸாக தந்திருக்காங்க. இங்கே ஒரு சீட்டு, இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு சீட்டை நம்மளுக்கு 2 சீட்டை நம்ம தந்திருக்காங்க. இது ஸ்ப்ளிட் சீட் பார்க்கவும் நல்லா இருக்குது. ஏன்னா பின்னாடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரியும் இங்கே உட்காந்துக்கு ரைடருக்கு ஓகே, இல்லை பிள்ளைன்னு உட்காரும்போது கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி கொடுக்குற மாதிரியே தெரியும். அதனால் அதுவும் நல்லா இருக்குது. அது சிங்கிள் சீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலி பைக்ஸுக்கு சொல்லலாம். இது ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஸ்பிட் சீட்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் கிராப் ரெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டலில் தந்திருக்காங்க. தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு இது தெரியுது. அந்தளவுக்கு நம்மளுக்கு க்ரிப்பாக நல்ல ஒரு இதாக தந்திருக்காங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது இந்த கிராப் ரெயில்ஸ் எல்லாம். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் அண்ட் டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை பீம், லோ பீம், அப்புறம் பாஸ் ஸ்விட்ச்க்கான ஸ்விட்சே ஒரே இதில் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே டாக்கிள் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் தான் இந்த பட்டனு. அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கான இது தந்திருக்காங்க. இது நல்லாயிருக்கு பார்க்க. இது ஒரே இல்லை. இப்போ லெஃப்டே ரைட்டுன்னு நம்ம தள்ளிட்டு சென்டரில் ஒரு சும்மா ஒரு கிளிக்கு பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் கரெக்டாக நமக்கு இதாகிற மாதிரி தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்னுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைட் லெவல் தான். நம்ம ரைட் சைடை பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. கில் ஸ்விட்ச்சு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற ஸ்விட்ச் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த ஹெட்லைட் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கலாமா வேணாமான்னு அதுக்கும் தந்திருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா ஹெட்லைட்டை வந்து ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இது தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செல்ஃப் ஸ்டார்ட்கான ஸ்விட்சஸ் நம்மளுக்கு இது தந்திருக்காங்க. வேறு எதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்விட்சஸ் எதுவும் தரல நம்மளுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே பார்த்துடலாமா? இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த புது அப்டேட்டில் TFT டிஸ்பிளேவும் நம்மளுக்கு மாற்றி தந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி நான் வந்து RSல் போட்டிருப்பேன். RSல் இருக்கிற மாதிரி ஆனால் RS பார்த்திங்கன்னா மல்டி கலர் டிஸ்பிளே தந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஒயிட் கலர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அதில் சிங்கிள் கலர் டிஸ்பிளே. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூலுக்கான இது இங்கே காட்டியிருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ABS இருக்குது. அதை உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்ஜினுக்கான இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் இல்லை சொல்லப்போனால் அது இங்கே சும்மா காட்டுது அது. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே என்னென்ன நம்ம பார்த்துருவோம்.
இப்போ இந்த டிஸ்பிளேல என்னென்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே ஆர்பிஎம்க்கான இது தந்திருக்காங்க. எங்கள் டைமு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் நம்பர்ஸில் தந்திருக்காங்க. நம்ம நம்பரில் பார்த்துக்கலாம். இல்லை இங்கேயும் மூடம் இங்கேயும் நம்பர்ஸில் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேர் என்ன கேரில் நம்ம இங்கே இருக்கோம் அதுலேயும் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் 1000 ஆர்பிஎம்னு போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓடி இருக்கோம், அந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மோட்ஸு இல்லை மோட்ஸ் கூட இருக்குது. நம்மளுக்கு ஆஃப் ரோடு இருக்குது, அப்புறம் ரெயின் மோடு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு 3 இருக்குது நமக்கு. அது கூட இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இருக்குது நமக்கு இதில். அப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு அதுவும் இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்டி அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே வந்துடும் நமக்கு. அப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபியூல் கம்பெனி அதுவும் நம்மளுக்கு இங்கே கீழே நம்ம இந்த மோடு மாற்றிட்டே இருந்தோம்னா அது கீழே இங்கே காட்டிடும் நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பி அந்த மாதிரி நிறைய இது இருக்குது நமக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா இல்லை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். அதே பார்த்திங்கன்னா நேவிகேஷனும் அதே மாதிரி தான். இப்போ நான் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே நமக்கு கொஞ்சம் சின்னதாக நம்மளுக்கு நேவிகேஷன் இங்கே ஓப்பன் ஆகும். அதை கனெக்ட் பண்ணிட்டு ஏதாவது கிளிப் உங்களுக்கு கிடச்சுன்னா உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். நான் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. ஆனால் இதே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். என்ன என்எஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஸ்பீடு அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயே நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்ட் இருக்குது. அப்புறம் நேவிகேஷன் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய இன்னும் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு அப்படியே நம்மளுக்கு இதில் விட்டுருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300 mm டிஸ்பிளே தந்திருக்காங்க இல்லை. அப்புறம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 100/80 R17 வீல்ஸ் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடை பார்த்துடலாம். பேக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோனோஷாக் அப்சார்பர் வித் நைட்ராக்ஸின் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ஆனால் பேக் சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, குறையே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லுவேன் சஸ்பென்ஷனு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கும் நம்மளுக்கு டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 230 mm டிஸ்க்கு வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டுமே டிஸ்காக தந்து நல்லா இருந்துச்சு. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் டயர்ஸ் பார்த்துடலாம். டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130/70 17 inch வீல்ஸ் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த என்எஸ் 200 பார்த்திங்கன்னா காம்படிட்டர் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இதோட காம்படிட்டர் பார்த்திங்கன்னா டியூக் 200 அப்பாச்சி RTR 4V 200cc கொண்ட வண்டி. அந்த 2 வண்டியும் இதுக்கு காம்படிட்டராக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் எல்லாத்த விட நம்மளுக்கு இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா 200cc அதுவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக நல்ல ஒரு இதாக நம்மளுக்கு இது தந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்எஸ் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வண்டி எப்படி இருக்குது, இது பர்ஃபார்மன்ஸு, இது டோட்டலாக இந்த வண்டி எப்படி இருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஹைட் அண்ட் வெயிட் பற்றி பார்த்துடலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 168 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் சைடில் தந்திருக்காங்க. அதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 805 mm சீட் ஹைட் தந்திருக்காங்க. டோட்டலாக இந்த NS 200 வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 158 கிலோக்கான வெயிட் நம்மளுக்கு இந்த NS 200 வருது. லாஸ்ட்டாக நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜின்னா நம்மளுக்கு இதில் யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும் எல்லாருக்கும் இந்த NSல பிடிச்சோன்னா இன்ஜின், அதுக்கப்புறம் அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் தான் நம்மளுக்கு தெரியும். இதோட இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 199cc இன்ஜின் நமக்கு தந்திருக்காங்க. லிக்விட் கூல் ட்வின் ஸ்பார்க் கொண்ட இன்ஜின் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24.5 bhp. அப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18.7 Nm டார்க்கு நமக்கு இதில் தந்திருக்காங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வண்டியோட ரிவ்யூ. இதோட ரைட் ரிவ்யூ என்னன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்காக நான் போடுறேன் நான். ஏன்னா இதோட ரைட் ரிவ்யூ எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இப்போது கெப்பாசிட்டி, இப்போ நான் தனியாக அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால் நம்மக்கிட்ட இந்த கோப்ரோ செட்டப்பு அந்த சொல்லப்போனால் அந்த மாதிரி இல்லை. அதனால் நான் உங்களுக்கு ரைட் வீடியோ நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா மறக்காமல் உங்களுக்காக நான் போடுறேன். நான் வீடியோவை இவ்வளோ தூரம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா NS லவர்ஸ் மெயினாக இதை இவ்வளோ தூரம் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஏன்னா NS பிடிச்சவங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கீங்க தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டு உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நமக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் ராஜு.